வணக்கம் நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கை பேஸா வச்சு ஒரு ப்ராடக்ட் காஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். A company produces two products A and B. Direct cost for product A பார்த்தீங்கன்னா 200 rupees per unit. For product B வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees per unit. Calculate cost per unit using ABC costing. ஸோ இங்கே ஓவர்ஹெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஆக்டிவிட்டி வைஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மெஷின் செட்டப், இன்ஸ்பெக்ஷன் அண்டு மெஷின் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆக்டிவிட்டி வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மெஷின் செட்டப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 rupees இன்கர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு 1 lakh இன்கர் பண்ணியிருக்காங்க. மெஷின் ரன்னிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 lakh rupees வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான காஸ்ட் டிரைவர் வந்துட்டு ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மெஷின் செட்டப்புக்கு நம்பர் ஆஃப் செட்டப் இஸ் த காஸ்ட் டிரைவர். இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ். மெஷின் ரன்னிங்க்கு மெஷின் ஹவர்ஸ் தான் வந்துட்டு காஸ்ட் டிரைவர். இங்கே யூசேஜ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ் ஃபார் ப்ராடக்ட் ஏ, 500 யூனிட்ஸ் ஃபார் ப்ராடக்ட் பி. செட்டப்ஸ் வந்து ஃபார் ப்ராடக்ட் ஏ 30, ஃபார் ப்ராடக்ட் பி வந்து 20. இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஃபார் ப்ராடக்ட் ஏ வந்து 50, ஃபார் ப்ராடக்ட் பி வந்து 50. மெஷின் ஹவர்ஸ் ஃபார் ப்ராடக்ட் ஏ வந்து 2000 ஹவர்ஸ், ஃபார் ப்ராடக்ட் பி வந்து 3000 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் காஸ்ட் டிரைவர் ரேட்டை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் ரேட். ஸோ நமக்கு வந்துட்டு மெஷின் செட்டப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 வந்துட்டு இன்கர் ஆகியிருக்கு. ஸோ போத் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி நம்ம வந்து நம்பர் ஆஃப் செட்டப்பை ஆட் பண்ணி டிவைட் பண்ணும் பொழுது பர் செட்டப்புக்கு நமக்கு 3,000 rupees வந்துட்டு இன்கர் ஆகுது. இன்ஸ்பெக்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனுக்காக இன்கர் பண்ணியிருக்காங்க. போத் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் 100 இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ பர் இன்ஸ்பெக்ஷன் நமக்கு 1,000 rupees வந்துட்டு இன்கர் ஆகியிருக்கு. மெஷின் ஹவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ரன்னிங் காஸ்ட் வந்துட்டு 2 lakhs. போத் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி வந்துட்டு மெஷின் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ஹவர்ஸ். ஸோ பர் ஹவருக்கு 40 rupees வந்துட்டு இன்கர் ஆகியிருக்கு. இப்போ காஸ்ட்டை வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம். ஃபார் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட்டுக்கு பி வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் காஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் செட்டப் வந்துட்டு 30 ஃபார் ப்ராடக்ட் ஏ மல்டிப்ளைடு வித் செட்டப் ரேட் வந்துட்டு 3,000 rupees அப்படிங்கும் பொழுது 90,000 rupees வந்துட்டு செட்டப் காஸ்ட். ப்ராடக்ட் பிக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் செட்டப் வந்து 20 மல்டிப்ளைடு வித் செட்டப் ரேட் 3,000 rupeesங்கும் பொழுது 60,000 rupees வந்து செட்டப் காஸ்ட். இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ப்ராடக்ட் ஏ வந்துட்டு 50 மல்டிப்ளைடு வித் இன்ஸ்பெக்ஷன் ரேட் 1,000 rupees அப்படிங்கும் பொழுது 50,000 rupees இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட். அதே ப்ராடக்ட் பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு 50 தான். ஸோ மல்டிப்ளைடு வித் இன்ஸ்பெக்ஷன் ரேட் 1000 அப்படிங்கும் பொழுது இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் பி வந்துட்டு 50,000. மெஷின் ரன்னிங் காஸ்ட். ஸோ இங்கே 2,000 ஹவர்ஸ் வந்துட்டு ப்ராடக்ட் ஏ வந்து ரன் ஆகியிருக்கு. ஸோ மெஷின் ஹவர் ரேட் வந்து 40 rupees அப்படிங்கும் பொழுது ப்ராடக்ட் ஏக்கு வந்துட்டு 80,000 rupees. ப்ராடக்ட் பி வந்துட்டு மெஷின் ஹவர்ஸ் வந்துட்டு 3,000 ஹவர்ஸ் மல்டிப்ளைடு வித் மெஷின் ஹவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees. ஸோ ப்ராடக்ட் பிக்கு வந்துட்டு மெஷின் ரன்னிங் காஸ்ட் வந்துட்டு 1,20,000. ஸோ டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் ப்ராடக்ட் ஏ வந்துட்டு 2,20,000 rupees, ப்ராடக்ட் பிக்கு வந்துட்டு 2,30,000 rupees. ஸோ பர் யூனிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு 220 rupees வந்துட்டு இன்கர் ஆகியிருக்கு. 1000 யூனிட்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் ஏக்கு. ப்ராடக்ட் பி வந்துட்டு 500 யூனிட்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர் யூனிட் பார்க்கும் பொழுது 460 rupees வந்துட்டு நமக்கு டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் வந்து இன்கர் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஏற்கனவே ஓவர் ஹெட் காஸ்ட் ஃபார் போத் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி நம்ம ஏற்கனவே டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் ஏக்கு வந்துட்டு பர் யூனிட்டுக்கு 220 rupees, ப்ராடக்ட் பிக்கு வந்துட்டு 460 rupees. டைரக்ட் காஸ்ட் அவங்க ஏற்கனவே கொஷினில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஏக்கு வந்துட்டு 200 rupees, ப்ராடக்ட் பிக்கு வந்துட்டு 300 rupees. ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 420 rupees, ப்ராடக்ட் பிக்கு வந்துட்டு 760 rupees. இந்த வீடியோவில் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கை பேஸாக வச்சு ஒரு ப்ராடக்டோடைய காஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.